வணக்கம் மக்களே, இது ஆச்சரியங்களின் அணிவகுப்பு 12 டக்கர். தமிழ்நாட்டில் ரிலீஸ் ஆகி சூப்பர் ஹிட்டா ஓடின ஹிந்தி படங்கள், அதை பத்தின 12 டக்கரான தகவல்கள் உங்களுக்காக. எந்த மொழி திரைப்படமா இருந்தாலும் நல்லா இருந்ததுன்னா தமிழ்நாட்டில் ரசிகர்கள் கொண்டாடுவாங்க. 1969 ஆராதனா அப்படின்ற படம் ரிலீஸ் ஆச்சு. அதுல ராஜேஷ் கண்ணா, ஷர்மிளா தாக்கூர் இவங்கெல்லாம் நடிச்சிருப்பாங்க. படம் சூப்பர் ஹிட் அடிச்சது. அதை தாண்டி சென்னை, கோயம்புத்தூர், மதுரை சிட்டிலெல்லாம் 100 நாளைக்கு ஓடிச்சுன்னா பாத்தீங்களேன். இந்த படத்துல வர ரூப் தெரா மஸ்தானா இந்த பாட்டு இப்போ வரைக்கும் ஃபேமஸ். அந்த பாட்டு லாங்குவேஜ் புரியலனாலும் தியேட்டர்ல ரசிகர்கள் ஆடி கொண்டாடினாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ராஜேஷ் கண்ணா படங்கள் நிறையவே தமிழ்நாட்டில் ரிலீஸ் ஆக ஸ்டார்ட் ஆச்சு. 1973 இந்தியா முழுக்க அதிர்வலைகளை கிரியேட் பண்ண படம் தான் யாதோன் கி பாரத். தர்மேந்திரா, ஜீனத் நடிச்ச இந்த படம் தமிழ்நாட்டில் 100 நாளைக்கு மேல ஓடிச்சுங்க. அதை தாண்டி தமிழ் படத்தோட பாடல்கள் ஆடியோ ரெக்கார்டை விட இந்த படத்தோட ஆடியோ ரெக்கார்டு அதிக அளவில் வித்து தீர்ந்திருக்குன்னு ரெக்கார்டே கிரியேட் பண்ணிருக்கு. இந்த படத்தை அதுக்கப்புறம் நாளை நமதே அப்படின்னு எம்ஜிஆர் நடிச்சு ரீமேக் பண்ணாங்க. அந்த படமும் சூப்பர் டூப்பர் ஹிட். 1973 ரிலீஸ் ஆகி இந்தியாவே கதிகலங்க வச்ச படம் பாபி. ரிஷி கபூர் அப்புறம் டிம்பிள் கபாடியா நடிச்ச இந்த படம் தமிழ்நாட்டில் பயங்கரமா சூப்பர் ஹிட் அடிச்சு ஓடி இருக்கு. அதுக்கு முக்கிய காரணம் அதுல இருந்த படு கவர்ச்சியான சீன்ஸ் தான். இதுக்காகவே தியேட்டருக்கு முண்டி அடிச்சு போய் ரசிகர்கள் எல்லாம் பார்த்திருக்காங்க. அதை தாண்டி அந்த ஆண்டு ரிலீஸ் ஆன படங்கள்லயே அதிக கலெக்ஷன் பார்த்த படம் இந்த பாபி படம். இந்த படம் அப்பவே 11 கோடி கலெக்ஷன் பார்த்திருக்கு. இதுல நம்ம தமிழ்நாட்டோட பங்கு ரொம்பவே அதிகம்னு சொல்றாங்க. இந்தியாவை குறிப்பா தமிழ்நாட்டை அதிர வச்ச ஒரு திரைப்படம் அப்படின்னா சோலே. 1975 ரிலீஸ் ஆன இந்த படம் தமிழ்நாட்டில் அதிக அளவில் கலெக்ஷன் பண்ண படம் அப்படின்ற ரெக்கார்டை ரொம்ப நாளைக்கு கையில் வச்சிருந்தது. அதை தாண்டி தமிழ்நாட்டில் அது ரிலீஸ் நிறைய இடத்துல ஆனாலுமே ஃபர்ஸ்ட் வீக் சரியா போகல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே ரிலீஸ் பக்காவா பிச்சுக்கிட்டு போய் கோல்டன் ஜூப்ளி அடிச்சது. இந்த படத்தில் வர ஏ தோசுகி அந்த பாட்டு அப்போ பயங்கர ட்ரெண்டா இருந்தது. அந்த பாட்டை நம்ம கவுண்டமணியும் செந்திலும் அவர்களும் சேர்ந்து அடிச்சு சல்லி சல்லியா நொறுக்கியிருப்பாங்க ஜெய்ஹிந்த் படத்தில். 1980 ரிலீஸ் ஆன குர்பானி அப்படின்ற படத்துல வினோத் கண்ணா, ஃபெரோஸ் கான் நடிச்சிருப்பாங்க. அதாவது டிஸ்கோ கலாச்சாரத்தை இந்தியாவுக்குள்ள கொண்டு வந்தது அந்த படம் கூட சொல்லலாம். லைலா ஓ லைலா அந்த பாட்டுக்கு தியேட்டர்ல ஆடாத ரசிகர்களே கிடையாதுங்க. அதை தாண்டி தமிழ்நாட்டில் ரிலீஸ் ஆகி பக்காவா ஓடிச்சு. தமிழ்நாட்டில் தமிழ் படங்கள் ரிலீஸ் ஆகி கலெக்ஷனை விட இதோட கலெக்ஷன் அதிக அளவில் இருந்திருக்கு. எந்த அளவுக்குனா இன்னைக்கு மதிப்புக்கு அந்த காலகட்டத்தில் 900 கோடி அது சக்சஸ்ஃபுல்லா வசூல் பண்ணியிருக்கு அப்படின்னு விமர்சகர்கள் சொல்றாங்க. அந்த அளவுக்கு சூப்பர் ஹிட் அடிச்ச படம். ஒரு சில திரைப்படங்கள் ஏன் ஓடுது, எப்படி ஓடுது, எதுக்கு ஓடுதுன்னே தெரியாது. ஆனா நம்ம ரசிகர்கள் அதை கொண்டாடி இருப்பாங்க. 1983 ரிலீஸ் ஆன அப்படி ஒரு படம் தான் ஹீரோ. இந்த படத்துல பாத்தீங்கன்னா நார்த்ல கூட அவ்வளவா ஓடல. நம்ம தமிழ்நாட்டில் சூப்பரா ஓடி இருக்கு. கலெக்ஷன்லயும் சரி, ஒரு வருஷம் இந்த படம் இங்க ஓடி இருக்கு. அதை தாண்டி இந்த படத்துல தான் ஃபர்ஸ்ட் ஜாக்கி ஷெராப் இன்ட்ரோடியூஸ் ஆயிருப்பாரு. திரைக்கதையெல்லாம் சூப்பர்னு சொல்ல முடியாது. ஆனா நம்ம தமிழ் ரசிகர்கள் அந்த படத்தை கொண்டாடினாங்க. 1990 பாலிவுட் நடிகர்களுக்கு பீதியை கிளப்பின ஒரே தென்னிந்திய நடிகன் அப்படின்னா அது நம்ம உலகநாயகன் கமலஹாசன் தான். 1985 ரிலீஸ் ஆன சாகர் அப்படின்ற ஹிந்தி படம் வசூல்ல பயங்கரமா கலக்குச்சுங்க. நார்த்ல பாத்தீங்கன்னா ரிஷி கபூருக்காக இந்த படத்தை பார்த்தாங்க. ஆனா நம்ம சவுத்ல பாத்தீங்கன்னா நம்ம உலகநாயகனுக்காகவே இந்த படத்தை சில்வர் ஜூப்ளி அடிச்சு கொண்டாட வச்சாங்க. அதை தாண்டி உலக அளவுல நிறைய அவார்ட்ஸ் இந்த படத்துக்கு கிடைச்சது. அதுல பெரும்பாலும் பாத்தீங்கன்னா நம்ம கமல் சாருக்கு தான் கிடைச்சிருக்கு. பாலிவுட்டோட அடுத்த சூப்பர் ஸ்டார் இவர் தான் அப்படின்னு சொல்லி பாம்பேல பத்திரிகைகளை அதிகமாக எழுதினாங்க நம்ம கமல் சாரை பத்தி. ஸோ அதுக்கு மிகப்பெரிய காரணம் 1981 ரிலீஸ் ஆகி இந்தியாவில் மிகப்பெரிய அதிர்வலையை கிரியேட் பண்ண ஏக் துஜே கே லியே அந்த படம் தான். நம்ம கே பாலச்சந்தர் அவர்கள் தான் இதை டைரக்ட் பண்ணியிருப்பாரு. கமலஹாசனோட நடிப்பை பார்த்து பாலிவுட் ரசிகர்கள்லாம் மிரண்டே போயிட்டாங்க. அதே மாதிரி வசூல்லையும் செம்மையா கலெக்ஷன் பார்த்துச்சு. தமிழ்நாட்டிலையும் சூப்பரா ஓடிச்சு. இந்த படத்துக்காக கே பாலச்சந்தர் அவர்களுக்கும் கமலஹாசன் அவர்களுக்கும் நிறைய அவார்ட்ஸும் கிடைச்சது. லாங்குவேஜை தாண்டி மியூசிக்கை நம்ம தமிழர்கள் எப்பயுமே கொண்டாடுவாங்க அப்படின்னு ப்ரூவ் பண்ண படம் தான் மைனே பியார் கியா. 1989 ரிலீஸ் ஆன இந்த படத்தில் சல்மான் கான் நடிச்சிருப்பாரு. இந்த படத்தில் மொத்தம் 11 பாடல்கள். எல்லா பாட்டையுமே நம்ம எஸ்பிபி அவர்கள் தான் பாடியிருப்பாங்க. ஹிந்தியே ஆனாலுமே நம்ம எஸ்பிபி வாய்ஸுக்கும் மியூசிக்காவுமே இந்த படத்தை நம்ம தமிழ் ரசிகர்கள் கொண்டாடினாங்க. இந்த படத்துக்காக எஸ்பிபிக்கு நிறைய அவார்ட்ஸும் கிடைச்சது. ஷாருக்கான் அவர்களை சூப்பர் ஹீரோ பொசிஷனுக்கு கொண்டு போய் உட்கார வச்ச படம் தில்வாலே துல்கனியே லே ஜாயேங்கே அப்படின்ற படம். இந்த படம் பாட்டுக்காகவே சூப்பர் ஹிட் அடிச்சதுன்னு சொல்லலாங்க. அதாவது மும்பையில் ஒரு தியேட்டர்ல 19 வருஷம் கண்டினியூஸா ஓடி கின்னஸ் ரெக்கார்டே பண்ணிருக்கு. அதை தாண்டி நம்ம சென்னையில் பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு ஒரே தியேட்டர்ல ஓடின படம் இது. சல்மான் கான் கெரியர்ல ரொம்ப முக்கியமான படம் அப்படின்னா ஹமாம் கே ஹைன்கோன். 1994 ரிலீஸ் ஆன இந்த படம் தமிழ்நாடு உட்பட எல்லா இடத்துலையும் சில்வர் ஜூப்ளி ஹிட் அடிச்சதுங்க. இந்த படத்துல மொத்தம் 14 பாட்டு. அந்த 14 பாட்டையுமே சல்மான் கானுக்காக நம்ம எஸ்பிபி அவர்கள் தான் பாடியிருப்பாரு. அதுலயும் குறிப்பா தீதி தேரா அப்படின்ற அந்த பாட்டு அந்த காலகட்டத்தில் யங்ஸ்டர்ஸ்க்கு ஒரு நேஷனல் ஆந்தமாவே இருந்திருக்கு.
1995ல ஏஆர் ரஹ்மான் அவர்கள் பீக்ல இருந்த காலகட்டம். நீங்க எந்த லாங்குவேஜ்ல என்ன பாட்டு வேணாலும் போடுங்க சார், அதை நாங்க ஹிட் ஆக்குறோம் அப்படின்னு அவர் ரசிகர்கள் கொண்டாடிட்டு இருந்தாங்க. அப்ப ரிலீஸ் ஆன படம் தான் ரங்கீலா. அமீர் கான் அப்புறம் ஜாகி ஷராஃப்லாம் நடிச்சிருப்பாங்க. இந்த படம் சூப்பர் ஹிட் அடிச்சதுங்க. இந்த படத்துல தனுக்கா தனுக்கா அப்படின்ற அந்த பாட்டு பட்டி தொட்டி எங்கேயும் சூப்பரா ஓடிச்சு. தமிழ்நாட்டுல சில்வர் ஜூப்ளி கண்ட படம்னே சொல்லலாம். ஓகே மக்களே, மீண்டும் சந்திப்போம். இது ஆச்சரியங்களின் அணிவகுப்பு 12 டக்கர் வித் மீ உங்கள் ஜேடி.